கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால் 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது எந்தெந்த காரியங்களெல்லாம் செய்கிறாரோ அதில் எல்லாவற்றிலும் புத்திமானாய் அவர் நடந்தபடியினால் தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் எந்தெந்த காரியங்கள் புத்திமானாய் நீங்கள் நடக்கிறீர்களோ, உங்களோடு யார் இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து நடப்பீர்களானால், நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் கூட யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் இருக்கிறார்களா? நம்மோடு இல்லாத தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறதா? தேவையில்லாத நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா என்று நாம் நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செய்கைகளில் எல்லாவற்றிலும் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.